தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 2026 திருவாதிரை விரதம் கடைபிடிக்கும் முறை, நாள், நேரம் குறித்த முழு தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். 2026 திருவாதிரை நோன்பு நாள் 3/1/2026 சனிக்கிழமை. பௌர்ணமி திதி ஆரம்பமாகும் நேரம் 2/1/2026 மாலை 6:44 மணி முதல் 3/1/2026 மாலை 4:41 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகும் நாள் 2/1/2026 இரவு 8:18 மணி முதல் 3/1/2026 மாலை 6:55 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. 2/1/2026 அன்று நோன்பு துவங்கி ஆருத்ரா தரிசனம் பார்த்தவுடன் நோன்பு நிறைவு செய்பவர்கள் தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் முடிவடைந்துடுச்சு. சரிங்களா? அதனால் நம்ம அதை இப்போ சொல்லியும் உபயோகம் இல்லை. நான் அடுத்த நாள், அதாவது 3/1/2026 ஆருத்ரா தரிசனம் பார்த்த பிறகு நோன்பு நோப்பவர்கள் தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன். 3/1/2026 காலை 7:40 மணி முதல் 8:40 மணி வரை தாலி கயிறு மாற்ற உகந்த நேரமாகும். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா 10:40 மணி முதல் 11:25 மணி வரை தாலி கயிறு மாற்ற உகந்த நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். யாரெல்லாம் தாலி கயிறு மாற்றணும்னு காத்து கொண்டிருக்கீங்களோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த திருவாதிரை விரதத்தை 2 வகையை எடுத்துக்கலாம். ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொங்கு மண்டல பகுதியில் இருப்பவங்கெல்லாம் ஆருத்ரா அபிஷேகம் பார்த்த பிறகு இந்த விரதத்தை நிறைவு செஞ்சுருவாங்க. அதே நேரம் மற்ற பகுதியில் இருக்கவங்க சிதம்பரத்தில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேகத்தை பார்த்த பிறகு தான் இந்த திருவாதிரை விரதத்தையே துவங்குவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வழக்கமோ அந்த வழக்கத்தில் இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து தலை குளிச்சுட்டு, குளிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள், எண்ணெய், சீக்காய் இந்த 3 பொருளை உங்களுடைய நடு வீட்டில் வைத்து, வீட்டு பெரியவங்க இருந்தால் அவங்க கையால் வைத்து விட சொல்லி குளிக்கலாம். குளித்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூ போட்டு, உங்களுடைய பூஜை அறையில் நடராஜர் உருவம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்யலாம். நடராஜர் உருவம் இல்லை அப்படின்னா லிங்க உருவமாக இருந்தால் அதற்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். மாலையில் நைவேத்தியம் செய்யும் போது 21 என்ற எண்ணிக்கையில் வைத்து படைப்பது என்பது சிறப்பு. அதிரசம், அப்பம், வடை, சுயம் எதுவாக இருந்தாலும் 21 என்ற எண்ணிக்கையில் படைக்கிறது என்பது சிறப்பு. அன்றைய தினம் 21 வகையான காய்கறிகளை கொண்டு சமைத்து இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மாலை சந்திர தரிசனத்தை பார்த்த பிறகு இந்த விரதத்தினை நிறைவு செய்வது என்பது வழக்கம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.